요새 너 조금 이상해졌어 자꾸만 시도 때도 없이 시무룩하고 Hey Lovelies, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல் அண்ட் வெல்கம் டு இன்னொரு எபிசோட் ஆஃப் பர்த்டே சீரிஸ் 2020. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டி க்ராக்கரோட பேன்கேக் மிக்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணி ரிவ்யூ வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இதோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேன்கேக் நான் வந்துட்டு ட்ரை பண்ண போறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ப்ளஸ் ஹானஸ்ட் தாட்ஸ் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கூட நம்ம வாட்டர் கலந்தா மட்டுமே போதும். 11லேருந்து 12 பேன்கேக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர் அப்பீலிங்காக இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ பேன்கேக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தேன்லாம் வந்து ட்ரிசில் பண்ணிட்டு பட்டர், அப்புறம் ஃப்ரூட், ப்ளூபெரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் கீழே நமக்கு அதே தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட், மேனுஃபேக்சர் டேட், யூஸ் பை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees. இது வந்து நமக்கு ஈஸியாக அமேசான், பிக் பாஸ்கெட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. இது மேனுஃபேக்சர் பண்ணது மார்ச்சில் அண்ட் நமக்கு டிசம்பர் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. 8ஆம் தேதி டிசம்பர் 2022 வரைக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்துட்டு ஃபீச்சர் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. சாக்கோ ஃபட்ஜ் கேக் மிக்ஸ் இருக்கு, ட்ரிபிள் சாக்கோ ப்ரௌனி மிக்ஸ் இருக்கு, ஃப்ரெஞ்ச் வெனிலா கேக் மிக்ஸ் இருக்கு. எல்லாமே சூப்பர் டெம்ப்டிங்கா இருக்கு. ஸோ லெட் மீ நோ உங்களுக்கு இது ஏதாவது ட்ரை பண்ணி ரிவ்யூ வேணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். அண்ட் பேக் சைட்ல டோட்டல் எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேன்கேக்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 250 கிராம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து 11லேருந்து 12 பேன்கேக் வரும். அண்ட் தண்ணி அளவு எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கரெக்டா ml உங்களுக்கு வேணும்னா 325 ml தண்ணி சேர்த்துக்கணும். இல்லை நீங்க வாட்டர் மட்டும் ஆட் பண்ணா போதும், பால் அதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம யூனிஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நான்ஸ்டிக் பேன்ல லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணி இது நம்ம வந்து போர் பண்ண சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 45 மில்லி தவால வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வரும்போது நம்ம ஃபிளிப் பண்ணி எடுத்தா போதும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சா போதும். அண்ட் இதே மாவு வச்சு நம்ம வந்து வேஃபிள்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க இந்த பேன்கேக் மிக்ஸ் 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் + 2 டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். எல்லாம் செஞ்சுக்க அப்படின்னா 3 வேஃபிள்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுல அதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா செய்முறை வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற இதுல என்னெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்கிரீடியன்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், பேக்கேஜ் வந்து அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள இந்த ஒரே ஒரு கவர் தான் இருக்கு. மாவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு. இப்போ இதை ஓபன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்சைட் வியூ இருக்கு. நார்மலா வந்து ஒரு மாவோட வாசனை தான் வருது, வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுல்ல வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு மெஷரிங் கப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 கப் மெஷர்மெண்ட். முதல்ல நான் வந்து 240 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணும்போது வர ஸ்மெல் தான் இப்போ எனக்கு வருது கரெக்டாக. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்க்குறேன். கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் நம்ம கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நல்லா வந்து நான் மிக்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கட்டி ஆகாமல் கலந்துட்டே இருங்க. ஸோ அவங்க சொல்லி நான் அந்த 2.5 கப் தான் நான் வந்து அளவோட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தவா வச்சாச்சு. இப்போ நான் லைட்டாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஆயில் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு வட்ட வடிவில் வந்து பேன்கேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு அரை கரண்டி தான் எடுக்க போகிறேன். பார்க்கலாம். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். வாவ், கைஸ் இதோட கலர் பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே மைல்டு ப்ரௌன் கலர்ல அழகா இருக்கு. ஸோ இதே மாதிரி அந்த சைடும் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா வர மாதிரி தான் தெரியுது. ஓகே, இன்னொரு சைடு ஓகே ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஸோ நான் இப்போது இன்னும் ஒரு 2 இல்லைனா 3 பேன்கேக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ 5 பேன்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸஸில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டாப்பிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வேணால் வச்சு டாப் பண்ணலாம். ஸோ ஹனி வந்துட்டு நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மேப்பிள் சிரப் கூட போடலாம், ஸ்வீட் சிரப் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கிரேப்ஸ் வந்து எடுத்துருக்கேன். அப்புறம் சுகர் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன் மேலே வந்து தூவி விட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ஒரு பட்டர் வந்து வச்சிட போகிறேன். அண்ட் சுற்றி இப்போ நம்ம வந்து வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணலாம். டாப்பிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். என்ன டாப்பிங் வேணால் நமக்கு பிடிச்ச டாப்பிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்துட்டு ஹீட்டில் லைட்டாக மெல்ட் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து நான் கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அதெல்லாம் கூட வச்சு நீங்கள் வந்து டாப் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் பனானாக்கு பதில். இதுதான் நம்ம ஹனி வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச் சுகர் பவுடர் வந்து தூவிடலாம். ஓகே கைஸ், டன். பார்க்குறதுக்கு நிஜமாக ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ டைம் ஃபார் டேஸ்ட். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நார்மலாக நான் பேன்கேக் சும்மாவே சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ வந்து ஒரு டேஸ்ட் இல்லை, சப்டலாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் டாப்பிங்ஸ் வந்து சேர்க்கறது வச்சு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு பைட். இந்த சுகர் பவுடரோட இது கிரேப்ஸ் அதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்வீட் ட்ரீட்டாக இருக்குது. இந்த வாட்டி ஒரு பனானா வச்சு சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப சப்டிலான ஸ்வீட்டு, ரொம்ப அந்த திகட்டுற மாதிரியே கிடையாது. ஃப்ரூட்டோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் சுத்தமாக காரம் சைடே கிடையாது. ஒரு சப்டில் ஸ்வீட்னஸாக இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு நான் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்த மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக வரல இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. அது என்னோட மிஸ்டேக் மாதிரி தான் தெரியுது. அதுபடி டேஸ்ட்டு அதுக்கப்புறம் கலர் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் என்ன செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. அண்ட் இது ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ்.